குட் மார்னிங். இந்த கிளாஸில் நோடல் அனாலிசிஸ் வித் சூப்பர் நோடு அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்ட் 2ல் ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் அதே மாதிரி சர்க்யூட் தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா எப்படி சர்க்யூட் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த இடத்துல எதெல்லாம் ஃபஸ்ட்டு நோடுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நோட் 1 எடுத்துக்கலாம், இதை நோடு 2 எடுத்துக்கலாம், இதை நோட் 3, 3 நோடு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேசிஎல் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இப்போது நோட் 2 நோட் 3 இந்த இருக்குது. இப்போ இங்கே இருக்க கரண்ட்டு நோட் 2க்கும் நோட் 3க்கும் போகிற கரண்ட் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? சப்போஸ் இந்த வோல்டேஜ் V2, இந்த வோல்டேஜ் V3 எப்படி எழுதுவோம்? V2 மைனஸ் V3 டிவைடட் பை R4. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வோல்டேஜ் V1 வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஏதோ வேற ஒரு வோல்டேஜ் V1 இருக்குது, V2 இருக்குது. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் R. இது போகிற ஒரு கரண்ட் எழுதணும், எப்படி எழுதுவோம்? I ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 பை Rன்னு போடுவோம். இப்படி தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கரண்ட் எழுதுவோம். அதே மாதிரி இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல இந்த நோட் 1க்கும் நோடு 2க்கும் இடையில உள்ள கரண்ட்டை எப்படி எழுதுறது? அதுதான் மற்ற போன சர்க்கியூட்க்கும் இந்த சர்க்கியூட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது நோட் 1 தெரியும், இது நோட் 2. இதுக்கு இடையில உள்ள கரண்ட்டை நம்ம எந்த மாதிரி எழுத போகிறோம், எப்படி இதை சர்க்கியூட்டை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் கரண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கிறேன்? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்ளை KCL at நோட் 1. இப்போ நோட் 1க்கு நான் KCL எழுத போகிறேன். ஸோ இந்த கரண்ட்டை நான் எழுதணும். இது இன்கமிங் கரண்ட் I1, இந்த கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட், இந்த V1 வச்சுக்கிறேன், இந்த நோட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த கரண்ட்டை நான் I12ன்னு எழுதுகிறேன். அதாவது நோடு 1க்கும் நோடு 2க்கும் போகிற கரண்ட் I12ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ KCL எழுதும் போது எப்படி எழுதுவோம்? இன்கமிங் நோடுக்குள்ளே போகிற கரண்ட் I1. ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டும் நோடை விட்டு வெளியே வருது. ஸோ V1 G1. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நம்ம கரண்ட்டை V/Rன்னு எழுதிட்டு அப்புறம் V1 G1 எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி எழுத முடியும்? இந்த இடத்துல நம்ம I12ன்னு எழுதுறேன். அடுத்து அப்ளை KCL at நோடு 2. இப்போ நோடு 2ல என்ன பார்க்க போகிறோம்? இன்கமிங் கரண்ட் I12 that is equal to V2 G2 plus V2 minus V3 G4. இந்த ஈக்குவேஷன் எப்படி வரலன்னு புரியல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோஸ் பாருங்கள். ஸோ நோடு 2க்கு நான் KCL ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து அப்ளை KCL at நோடு 3. நோடு 3க்கு KCL எழுத போகிறேன். இன்கமிங் கரண்ட் என்ன? இந்த கரண்ட்டும் ப்ளஸ் I3யும். I3 இன்கமிங் கரண்ட் ப்ளஸ் V2 மைனஸ் V3 G4 ஈக்குவல் டு இது அவுட் கோயிங் கரண்ட் V3 G3. இது நோடு 3க்கு நான் KCL இப்போ 3 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இந்த ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா 3 அன்னோன் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கணும்? அன்னோன் வேரியபிள்ஸும் எத்தனை அன்னோன் வேரியபிள்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? V1 V2 V3 தான் கண்டுபிடிக்கணும். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V1 V2 V3 இது 3மே அன்னோன் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது?
எக்ஸ்ட்ராவா ஒரு I12ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க I12 இருக்கு. இந்த I12 வந்து இங்க ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா வராது. ஏன்னா நம்ம V1 மைனஸ் V2 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர் போட்டு பண்ணலாம். அப்படிதான் நம்ம போன சம்லாம் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறனால வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். அதுல வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. என்ன சொல்றேன்? ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் அதுக்கு சீரீஸா ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை ஈஸியா என்ன பண்ணோம்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வித் கரண்ட் சோர்ஸ்ன்னு மாற்றி அதை பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிடலாம். இதில் என்ன இருக்கு? அந்த ரெண்டு நோடுக்கு இடையில வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 3 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். அதாவது V1, V2, V3 எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கு 4வதா, அது என்னது I12. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது 3 ஈக்குவேஷன் தான் இருக்கு. இந்த இருக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன் தான் இருக்கு. 3 ஈக்குவேஷனை வச்சு 4 வேரியபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ண போறேன், இந்த மொதல் இருக்குல்ல இதை வந்து நான் வந்து ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஈக்குவேஷன் பி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் ஏயும் நான் என்ன பண்ண போறேன், இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த I12 கேன்சல் ஆயிரும். ஈக்குவேஷன் ஏ பிளஸ் ஈக்குவேஷன் பி ரெண்டையும் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணணும், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணணும். நான் I12 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், அப்போ இங்கே 0 வந்துடும். ஸோ I1 ஈக்குவல் டு V1 G1. இந்த I12 இந்த I12 ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். இங்கே 0ன்னு வச்சிட்டோம்னா இந்த பக்கம் மைனஸ் I12 வரும், அப்போ இந்த பிளஸ் I12 மைனஸ் I12 கேன்சல் ஆயிடும். பிளஸ் V2 G2 பிளஸ் V2 மைனஸ் V3 G4. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் புதுசாக கிடைச்சிருச்சு. அதில் I12 இல்லை. நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி I12 எலிமினேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் வந்து I12 கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எது? இந்த இருக்கு பாருங்க, அதுலேயும் I12 இல்லை. ஸோ I3 ஈக்குவல் டு இதை இந்த சைடு கொண்டு போகிறேன், V3 G3 மைனஸ் V2 மைனஸ் V3 G4. இது எப்படி எழுதலாம்? I3 ஈக்குவல் டு மைனஸ் V2 G4 மைனஸ் V2 G4 பிளஸ் V3 மல்டிப்ளைட் பை G3 பிளஸ் G4. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வந்து I12 இல்லை. ஆனால் நம்மளுக்கு 3 வேரியபிள் சால்வ் பண்ணணும். அன்னோன் வேரியபிள் 3 இருக்கு, V1 V2 V3. அப்போ நம்மளுக்கு இப்போ 3ஆவதா ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து V1, இது வந்து V2. இந்த ரெண்டு நோடுக்கும் டைரக்டாக இடையில V0 கனெக்ட் ஆயிருக்கு. V0 வந்து நம்ம சர்க்கியூட்ல இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். V1 minus V2 that is equal to V0. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். V1 minus V2 equal to V0. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வருது. நோடு 1 and 2 இருக்குல்ல, அதை தான் வந்து சூப்பர் நோடுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் நோடுன்னு என்ன? அந்த ரெண்டு நோடுக்கு இடையில ஒரே வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருந்துச்சு. கனெக்ட் ஆயிருந்தா அதுதான் சூப்பர் நோட் சொல்லுவாங்க. 1 and 2 சேர்த்து அதுதான் சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல V1 V2 and V3. இங்க V1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? G1.
அடுத்து இந்த இடத்துல V2 ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க V2 ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு G2 இருக்கு, இங்க ஒரு G4 இருக்கு. அப்போ G2 plus G4. அடுத்து V3 ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -G4. -G4. ஓகே. ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் திருப்பி எழுதுறேன். I1 equal to V1 G1 plus V2 G2 plus G4 minus V3 G4. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம எழுதியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு I1. இங்கே வந்து I1. அடுத்து இந்த இருக்க அடுத்த ஈக்குவேஷன். V1க்கு கோஎஃபிஷியன்ட்டே இங்கே இல்லை, V1ஏ இங்கே இல்லை. ஸோ அப்போது அந்த இடத்துல 0. V2க்கு கோஎஃபிஷியன்ட் -G4. V3ஓட கோஎஃபிஷியன்ட் G3 plus G4. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே I3 போடணும். இப்போ கடைசி இந்த தேர்ட் ஈக்குவேஷன் V1 minus V2 equal to V0. ஸோ V1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, V2 ஓட கோஎஃபிஷியன்ட் -1, V3 இல்லை, தட் இஸ் ஈக்குவல் டு V0. ஓகேவா? இது வந்து எதோட ஈக்குவேஷன்? இது வந்து நோடு 3க்கு அப்ளை பண்ணுற ஈக்குவேஷன். இது லாஸ்ட் வந்து அந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வர ஈக்குவேஷன் V1 minus V2 equal to V0 என்ற ஈக்குவேஷன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி V1, V2, V3 கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த I1, I3 இது ரெண்டுமே சர்க்கியூட்டில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், இது வந்து இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இது எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். இது வந்து லாஸ்ட் இந்த ரோ வந்து கண்டக்டன்ஸ் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோவும் அதோட யூனிட் வந்து கண்டக்டன்ஸ். இந்த லாஸ்ட் ரோ கண்டக்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்டில் இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி V1, V2, V3 கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதில் என்ன பார்த்தோம்? ஒரு 2 நோடுக்கு இடையில ரெசிஸ்டர் இல்லாமல் ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே சர்க்கியூட்டை தான் நாங்கள் திருப்பி வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த I12ன்ற ஒரு வேரியபிள் வச்சு அதுக்கப்புறம் அந்த 2 ஈக்குவேஷனும் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் I12வை கேன்சல் பண்ணி ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ நம்ம I12வே இல்லாமல் I12ன்ற வேரியபிளே இல்லாமல் டைரெக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது நோட் 1 and 2 இதுதானே? நோடு 1 and 2 தான் சூப்பர் நோடு. இது ரெண்டுக்கு இடையில ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? நோடு 1 and 2 சேர்த்து ஒரே நோடா கன்சிடர் பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா, அப்ளை KCL at சூப்பர் நோடு. இப்போ KCL என்ன பண்ணுவோம்? கரண்ட் என்டரிங் இன்டு த நோட், கரண்ட் லீவிங் த நோடு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த சைடு நோடு 1, 2 இது ரெண்டுலையுமே என்டர் ஆகிற கரண்ட்டை சேர்த்து எழுத போறேன். ரைட் ஹேண்ட் சைடு நோடு 1 and 2 இது ரெண்டுலையும் சேர்த்து லீவ் ஆகிற கரண்ட்டை சேர்த்து எழுத போறேன். இப்போ இந்த நோடு 1 எடுத்துக்கோங்க. நோடு 1ல என்டர் ஆகிற கரண்ட் என்ன? I1ன்ற கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ நான் இந்த பக்கம் I1 எழுதுறேன். ஓகே. நோடு 1லேருந்து லீவ் ஆகிற கரண்ட் இந்த V1 G1. ஸோ அதை இந்த பக்கம் எழுதுறேன். அப்படியே நோடு 2க்கு வாங்க. நோடு 2ல எந்த கரண்ட்டும் என்டர் ஆகலை. ஓகேவா? இப்போ லீவ் ஆகிற கரண்ட் என்ன? ப்ளஸ் V2 G2. அது வந்து ஒரு கரண்ட் V2 G2 ப்ளஸ் V2 மைனஸ் V3 இன்ட்டு G4. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 2 கரண்ட்டும் நோடு 2ல லீவ் ஆகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? I12ன்னு ஒரு வேரியபிளே இல்லாமல் டைரெக்டாக எழுதிட்டோம். நோடு 1 and 2 சேர்த்து ஒரே நோடாக கன்சிடர் பண்ணி இந்த V0 நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இப்போ ரெண்டுத்துலேயும் சேர்த்து என்டர் ஆகிற கரண்ட் எல்லாம் ஒரு சைடு, ஈக்குவல் டு லீவ் ஆகிற கரண்ட் எல்லாம் இன்னொரு சைடு, அந்த மாதிரி எழுதிட்டு ஸோ இது எப்படி கேஸ் I1 ஈக்குவல் டு V1 G1 ப்ளஸ் V2 G2 ப்ளஸ் G4 மைனஸ் V3 G4. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியும் எப்படி எழுதுறதுன்னு.
அப்ளை கேசிஎல் அட் நோட் 3. நோடு 3க்கு எப்பயும் போல எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? என்டர் ஆகிற கரண்ட் என்ன? I3 என்டர் ஆகுது ப்ளஸ் V2 மைனஸ் V3 G4 ஈக்குவல் டு லீவ் ஆகிற கரண்ட் V3 G3. இப்போ I3 ஈக்குவல் டு என்ன? I3 ஈக்குவல் டு V3 G3 மைனஸ் V2 மைனஸ் V3 G4. I3 equal to minus V2 G4. So, இங்க plus ஆயிரும் V3 G3 plus G4. இது second equation. Third equation நமக்கு தெரியும். அதேதான். V1 minus V2 equal to V0. So, 3 equation வந்துருச்சு. இந்த 3 equation வச்சு நீங்க matrix form பண்ணிடலாம். So, போன தடவை பண்ணதேதான். நம்ம first I12ன்ற ஒரு variable create பண்ணி இங்க பாத்தீங்கன்னா I12ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நோடு 1 நோடு 2க்கு தனித்தனியா ஈக்குவேஷன் எழுதி அதுக்கப்புறம் அதை ரெண்டே ஆட் பண்ணி புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணோம்ல அந்த ஈக்குவேஷனை டைரக்டா எப்படி எழுதலாம்ன்றது தான் இந்த செகண்ட் பேஜ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த ரெண்டையும் ஒரே சிங்கிள் நோடா கன்சிடர் பண்ணீங்கன்னா என்டர் ஆகிற கரண்ட் எல்லாம் ஒரு சைடு தட் இஸ் ஈக்குவல் டு லீவ் ஆகிற கரண்ட் எல்லாம் அதர் சைடு எழுதினீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சர்க்யூட் பாருங்க, இங்க ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் இடையில ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இந்த நோடுக்கும் இடையில ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி தான் போன தடவை இது ரெண்டையும் சேர்த்து சூப்பர் நோடா கன்சிடர் பண்ணோம். இப்போ இது 3 நோடையும் சேர்த்து சூப்பர் நோடா கன்சிடர் பண்ணி நம்ம இப்போ கேசிஎல் எழுத போறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கேசிஎல் apply KCL at super node. எப்படி? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நோடா கன்சிடர் பண்ணி அந்த நோட்ல என்டர் ஆகிற கரண்ட் என்ன? ஸோ I1 வந்து என்டர் ஆகிற கரண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து I3 என்டர் ஆகுறது பிளஸ் I3 ஈக்குவல் டு லீவ் ஆகிற கரண்ட் என்ன? V1 G1 plus V2 G2 plus V3 G3. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நமக்கு மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? 3 ஈக்குவேஷன் வேணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இதை வந்து VAன்னு வச்சுக்கோங்க, இதை VBன்னு வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? V1 minus V2 that is equal to VA. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? இங்க பாருங்க, இது பிளஸ் மைனஸ் இருக்கு, இங்க வந்து மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? V3 minus V2 that is equal to VB. பிளஸ் மைனஸ் கரெக்டா பார்த்து போடுங்க. இது பிளஸ், இது மைனஸ். ஸோ V3 minus V2 வந்து VB. அது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இப்போ எழுத போறோம். V1, V2, V3. First equation, V1 ஓட coefficient G1, G2, G3. இங்க I1 plus I3. Second equationல இருந்து V1 ஓட coefficient 1, V2 வந்து minus 1, இங்க 0, இங்க VA. Third equation, V1 வந்து 0, V2 வந்து minus 1, V3 வந்து 1, இங்க VB. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு சூப்பர் நோடு இருந்துச்சுன்னா எப்படி சர்க்யூட் நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.